உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு. சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அறிவிப்பு. திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம். பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்த நிலையில் புதிய சின்னம் ஒதுக்கீடு. ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு அண்ணாமலை பணம் கொடுத்த வீடியோ கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதிவு செய்யப்பட்டது உறுதியானது. இணையத்தில் தவறான தகவலை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோயம்புத்தூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி காவல்துறைக்கு பரிந்துரை. ஒன்று, அகில இந்திய அளவில் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டி. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. மூன்றாவது, இண்டிவிஜுவலாக ஒரு பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய வேட்பாளர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. 3 விஷயங்கள் எல்லாமே ஏப்ரல் முதல் வாரம் 8ஆம் தேதிக்குள்ள வந்துள்ளது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவுக்கு பாடம் நடத்தட்டும் என மு.க. ஸ்டாலின் மீது ராமதாஸ் விமர்சனம். ஒருவரை ஒருமுறை ஏமாற்றலாம், சிலரை சில முறை ஏமாற்றலாம், ஆனால் வன்னியர்களை ஒவ்வொரு முறையும் ஏமாற்ற முடியாது என்றும் கண்டனம். சமூக நீதிக்காக துரும்பை கூட கிள்ளி போடாத இயக்கம்தான் திமுக என்பது மக்கள் அறிந்த வரலாறு என ராமதாஸ் விமர்சனம். தமிழ்நாட்டில் சமூக நீதி செடிக்கு வெந்நீர் ஊற்றி அழைத்து வரும் மு.க. ஸ்டாலினுக்கு பாமகவின் சமூக நீதி குறித்து கவலை தேவையில்லை என்றும் அறிக்கை. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் கார்த்தியாயினி களமிறங்கியது ஏன் என அண்ணாமலை விளக்கம். இந்தியா கூட்டணி வேட்பாளர் திருமாவளவனோடு செட்டிங் பாலிடிக்ஸ் செய்யாத கார்த்தியாயினியை நிறுத்தியிருப்பதாகவும் பேச்சு. திருமாவளவன் அவர்களோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் யாரை இங்கே வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்ல கண்டுபிடித்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அக்கா கார்த்தியேயனி அவர்கள் இங்க நிறுத்தி இருக்கிறோம். இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். தொகுதியை எந்த வகையிலும் முன்னேற்றாமல் இந்து மத உணர்வுகளை தொடர்ந்து புண்படுத்தும் திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என அண்ணாமலை பேச்சு. பெண்களை கொச்சைப்படுத்தும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது எனவும் சிதம்பரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் வலியுறுத்தல். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம். இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்திலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதரர்கள். பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தியை பரப்புவதாக பொய் செய்தியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் பரப்பி வருவதாக எல்முருகன் கண்டனர். மோடி தமிழில் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் ஆட்சியமைக்க வாய்ப்பே கிடைக்காது என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. மதுராந்தகத்தில் பரப்புரை மேற்கொண்ட உதயநிதியிடம் தங்கள் பகுதியில் மகளிருக்கான இலவச பேருந்து நிற்பதில்லை என பெண்கள் புகார். எங்க பார்த்தாலுமே ஸ்டாலின் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பஸ் முழுக்க பஸ் நிக்க மாட்டேங்கிறாங்களா? சரிம்மா, நான் சொல்றேன், பஸ் இனிமே உங்களுக்கு நிக்கும். பஸ் ஓனர்ஸ் நீங்க தான். ரோட அமைச்சு கொடுக்கணுமா? நான் தான் சொல்லிட்டேன்ல, 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க, நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், நான் வந்து செஞ்சு கொடுக்கிறேன். செய்யலன்னா கேளுங்க, சரியா? மதுக்கடைகளை மூட கோரிய பொதுமக்களிடம் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என உதயநிதி எதிர்கேள்வி. டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க?
அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க, அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி, தேர்தல் பத்திரம் மூலம் பணம் வாங்கிய திமுக ஞானஸ்தானம் பெற்றது போலவும் தீயில் இறங்கி புனிதமானது போலவும் பேசுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி போல திமுக பேசி வருவதாகவும் தூத்துக்குடி பரப்புரையில் சீமான் விமர்சனம். இந்த எலெக்ஷன் பாண்ட்ல, இந்த தேர்தல் பத்திரத்துல நல்லா சொல்லுங்க, எலெக்ஷன் பாண்ட்ல தேர்தல் பத்திரத்துல திமுக காசு வாங்கியிருக்கா வாங்கலையா? அப்புறம் புதிதா அப்படியே புது நன்மை எடுத்து ஞானஸ்தானம் பெற்று வந்தவர்கள் போல, சீதை தீக்குளித்து புனிதப்பட்டு வந்தது போல வருவார்கள் திமுக காரர்கள். நேத்து கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் தேர்தல் நின்று நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போறது போல நாங்கள் வந்தால் தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்தார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கியில் செயல் வீரர் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு வரவேற்பு அளித்த பெண்கள். ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு OPS பணம் கொடுத்ததாக சர்ச்சை. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசா வாகனத்தை முறையாக சோதனை மேற்கொள்ளவில்லை என செய்தி வெளியான நிலையில் பறக்கும் படை அலுவலர் சஸ்பெண்ட். விசாரணை குழுவின் ஆய்வில் குற்றச்சாட்டு உறுதியானதை தொடர்ந்து நீலகிரி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் நடவடிக்கை. ஈரோட்டில் திமுக வேட்பாளருக்காக கமல்ஹாசன் செய்த பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக புகார். வீடியோக்களின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தகவல். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி போக்குவரத்து அமைச்சர் கைலாஷ் கெலாட்டிடம் அமலாக்கத்துறை விசாரணை. இதே வழக்கில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைதான நிலையில் அமைச்சர் ஒருவரிடம் விசாரணை நடத்திய ED அதிகாரிகள். டெல்லியில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதாவுடன் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சந்திப்பு. இருவரின் கணவர்களும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 50,960 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 6,370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.